அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் யோப்பா பட்டணத்தின் கிரேக்க பாஷையில் தெற்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லி வேதவசனத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகமாக சகோதரிகள் உதவி செய்யவனு நன்மை செய்யவனுன்றது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த சகோதரி நன்மை செய்கிறவராக நன்மைகள் மாத்திரம் செய்கிறாங்க. அவங்க நன்மை செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க ஒரு டெய்லர். அவங்க துணி தைத்து தன்னோடு கூட இருந்த விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம அடுத்த வசனத்தில் கீழே 39 பார்க்கும்போது, அல்லேலூயா, அப்பொழுது விதவைகள் எல்லோரும் எழுந்து தொற்கால் தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவள் சூழ நின்றார்கள் சொல்லி. அப்போ அவங்க தையல் தொழில் செய்கிறது மாத்திரமல்ல, அவங்க தேவனை மிகவும் அதிகமாக தேவனுக்காக நன்மை செய்கிறவர்களாக நம்ம பார்க்குறோம். நன்மை மட்டுமே செய்கிறாங்க என்று சொல்லிட்டு இந்த வேத வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில், அப்பொழுது தியாத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளுமாகிய தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தறினாள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் எங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று அறிந்தபடினாலே எங்கள் வீட்டுக்கு தங்குங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நன்மை செய்யும்படியாக பரிசுத்தவான்களை அவர்களுடைய குறைவுகளில் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக இங்கே இந்த தபீத்தாளை இந்த லீதியாளை குறித்து பார்க்குறோம். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்த போது அந்த லீதியாளுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்படி ஆவியின் வாழ்க்கையில் அவங்க உதவி செய்கிறவங்களாக கடவுளுடைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறதாக பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தோம்னா, சுனோமி என்ற ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த அல்லேலூயா ஏசாயா அல்லேலூயா எலிசா போன போது எலிசாவை ஒரு பரிசுத்தவான் நல்ல மனுஷன் என்று சொல்லி கண்டு அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் அவரை சேர்த்துக்கொண்டு அவருக்கு உதவி செய்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் ஒரு வீட்டை கட்டி அவங்களுக்கு மேய்ச்சி மேலே ஒரு விளக்கை வைத்து அவங்களுக்கு அவங்க பார்த்திங்கன்னா கணம் பெற்றவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணம் பெற்ற ஒரு சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகோதரிகள் பெண்கள் அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, துதிக்கிறது மாத்திரம் இல்லை, வேதவசனத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேணும். கர்த்தருடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, உதவி செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் உதவி செய்கிற ஒரு பண்பாடுகளை இந்த வேதவசனம் நமக்கு விளக்கி சொல்கிறது. கர்த்தர்